வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம இந்த வீடியோல பைத்தான் 5 காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். ஸோ எந்த மாதிரி சில காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பைத்தான்ல அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், யூசிங் எ மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் எ லிஸ்ட் ஆர் டிக்ஷனரி அஸ் எ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இன் அ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அதாவது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வந்து நீங்கள் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து லிஸ்ட்டையோ அல்லது டிக்ஷனரியோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா default arguments are evaluated only once. ஸோ அந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை தடவை அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணாலும் அது ஒரு டைம் தான் இவாலுவேட் ஆகும். அதாவது ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது என்ன வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூவை தான் வந்து ரீயூஸ் பண்ணும். நீங்கள் வந்து இப்போ செகண்ட் டைம் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, அப்போ அந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏற்கனவே கால் பண்ணும்போது என்ன வேல்யூ இருந்ததோ அதை தான் வந்து ரீயூஸ் பண்ணி நம்ம இதை வந்து இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம், def add item. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்குவோம். இங்கே வந்து இப்போ வந்து ஐட்டத்தை எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஐட்டம்ஸ் அப்படின்னா ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வேல்யூஸ் என்ன அப்படின்னா எம்டி லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஐட்டத்தை வந்து நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணுவோம். இதில் ஐட்டம்ஸ் டாட் அப்பெண்ட். ஸோ ஏன்னா ஐட்டம்ஸ்ன்றது ஒரு லிஸ்ட் தானே, அப்போ லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து வேல்யூவை வந்து நம்ம அப்பெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்பெண்ட் தென் இந்த ஐட்டம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், வர்ற ஐட்டத்தை நம்ம இந்த ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டன் ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம்ஸ்ன்ற லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரிட்டன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவோம், print add item. இப்போ வேல்யூ வந்து நம்ம 10ன்னு கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆட் ஐட்டத்தில் வந்து நம்ம ஐட்டம் 10 அப்படின்ற வேல்யூ வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து 10 வந்துடும். அடுத்து இங்கே என்ன நடக்கும், ஐட்டம்ஸ் அப்படின்றது ஒரு லிஸ்ட்டு, அதில் வந்து நம்ம எந்த வேல்யூவும் இங்கே பாஸ் பண்ணலை. ஸோ அப்போ என்ன ஆகும், எம்டி லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ ஐட்டம்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் நம்ம வந்து இந்த ஐட்டத்தை வந்து அப்பெண்ட் பண்ணுறோம், அதாவது 10ன்ற வேல்யூவை அப்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன இருக்கும், ஐட்டம்ஸில் வந்து 10 அப்படின்றது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ 10 வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஓகே, திஸ் இஸ் அ எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆட் ஐட்டத்தில் நம்ம வந்து அடிஷ்னலாக இன்னொரு வேல்யூவை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும், நமக்கு வந்து இங்கே வந்து 20ன்னு பாஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து 20 தான் ரிசல்ட்டு வரணும். ஓகே, செகண்ட் டைம் பிரிண்ட் பண்ணும்போது 20 தான் ரிசல்ட் வரும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிங்கிள் வேல்யூவை தான் இங்கே பாஸ் பண்ணுறோம். உடனே இங்கே வந்து என்ன பண்ணும், அதை ஆட் பண்ணிட்டு அது ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ஐட்டம்ஸில் வந்து ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எம்டி லிஸ்ட்டை தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கேருந்து நம்ம எந்த ஒரு வேல்யூவும் பாஸ் பண்ணலை. ஸோ நமக்கு என்ன, ஏன்னா இது வந்து ஸ்கோப் வந்து என்ன, இது வித்தின் த இந்த ஐட்டம்ஸ்ன்ற வேரியபிளோட ஸ்கோப்பு வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான். ஓகேங்களா, ஸோ அப்போ இமிடியேட்டாக வந்து என்ன பண்ணணும், நமக்கு வந்து 20 தான் ரிசல்ட்டை நமக்கு வரணும். பட் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள், 10 and 20 இது ரெண்டும் அப்பெண்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இவாலுவேட்டட் ஒன்லி ஒன்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம கால் பண்ணும்போது என்ன இருந்ததோ அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்குவோம். ஸோ செகண்ட் டைம் வந்து நம்ம கால் பண்ணும்போது இதை திரும்ப பார்க்காது. ஓகேங்களா, ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன வேல்யூ இருந்ததோ அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கும். ஸோ ஐட்டம்ஸ் வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது, ஐட்டம்ஸில் வந்து 10ன்ற வேல்யூஸ் ஆல்ரெடி இருக்குது, அதோட அப்போ அடுத்து அப்பெண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பைத்தானில் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு வந்து சைட் எஃபெக்ட். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐட்டத்தை ஆட் பண்ணுறோம், நமக்கு வேல்யூ வந்து சிங்கிள் ஐட்டம் தான் வரணும், பட் ஆனால் மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து வருது. ஸோ இது வந்து மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் தான் இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட். இதுவே நீங்கள் வந்து ஒரு இண்டீஜர், ஒரு ஸ்ட்ரிங், இந்த மாதிரி இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நாட் அ சைட் எஃபெக்ட். ஏன் அப்படின்னா அது வந்து இட் கிரியேட்ஸ் நியூ ஆப்ஜெக்ட்ஸ். இது வந்து என்ன ஆகும், ரீயூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ எப்படி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐட்டம்ஸ் இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்ம லிஸ்ட் அசைன் பண்ணுறதுக்கு பதிலாக நன் அப்படின்றத நம்ம அசைன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஃப் ஐட்டம்ஸ் இஸ் நன். ஓகே, ஸோ நன்னாக இருந்தது அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து எம்டியாக லிஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இது என்ன நடக்கும், ஓகே ஐட்டம்ஸ் இஸ் நன் அப்படின்னாவே ஐட்டம்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 10, 20 செப்பரேட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். லெட்ஸ் ட்ரை. ஸோ இங்கே பாருங்கள் 10 and 20. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பைத்தானில் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மியூட்டபிள் ஆப்ஜெக்டை வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக பைத்தான் ஃபங்க்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா, இட் மே அக்கர் சைடு எஃபெக்ட். இப்போ லெட்ஸே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல், ஓகே நம்ம வந்து ப்ரீவியஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஓகே, இந்த நன்னே நம்ம வந்து யூஸ் பண்ணல, நம்ம கோ பேக் டு ப்ரீவியஸ்.
ஓகே. இப்போ நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து 10,20 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வேற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த லிஸ்ட்டுக்கு வந்து நான் இங்கிருந்து வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்ப்டி லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கனாலும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க 10 and 20 நமக்கு இங்கே கிடைச்ச மாதிரியே கிடைச்சிச்சு பாருங்க. இதே மாதிரி இங்கே கிடைச்சிச்சா? பட் நம்ம யூசுவலாக என்ன பண்ணுவோம்? டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து வேல்யூ இங்கே ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு டைமும் நம்ம இங்கே இருந்து என்ன பண்ண மாட்டோம்? இப்படி அனுப்ப மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செகண்ட் காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபையிங் எ லிஸ்ட் வைல் இட்டரேட்டிங். நம்ம வந்து இட்டரேட் பண்ணும்போது யூசுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார் லூப்பில் வந்து இட்டரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இட்டரேட் பண்ணும்போது நம்ம வந்து லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சில மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஓகே. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம்? ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்துக்குவோம். இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்குவோம். 4, 5 and 6. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆட் நம்பர்ஸை மட்டும் நான் வந்து இப்போ எடுக்கணும். ஸோ இந்த ஐட்டம்ஸ்ன்ற லிஸ்ட்டுக்குள்ளே உள்ள ஆட் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும். ஸோ ஆட் நம்பர்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? அப்போ ஃபார் லூப்பில் நம்ம வந்து இட்டரேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் ஐட்டம் இன் ஐட்டம்ஸ். ஓகே. ஸோ லாஜிக் என்ன? நம்ம வந்து இப்போ மாடுலர் டிவிஷன். ஓகே. ஸோ டிவைடட் பை 2, அதாவது மாடுலர் பை 2 வந்து இஸ் ஈக்குவல் 0 இருந்தால் அது வந்து என்ன? இஸ் அ ஈவன் நம்பர். அப்போ நாட் ஈக்குவல் 0 இருந்தால் அது வந்து ஆட் நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? இஃப் ஐட்டம் மாடுலர் டிவிஷன் 2 இஸ் ஈக்குவல் 0. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஐட்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? ரிமூவ் பண்ணிடலாம். எதுலேருந்து? இந்த ஐட்டம்ஸ்ன்ற லிஸ்ட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஐட்டம்ஸ் டாட் ரிமூவ். எந்த வேல்யூவை ரிமூவ் பண்ண போகிறோம்? இந்த எதெல்லாம் ஈக்குவலாக இருக்கோ, ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் 0 இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஐட்டம்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் ஐட்டம்ஸ். ஸோ இங்கே என்ன நடக்கும்? நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். 2, 4, 6 இதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணும்? ஸ்கிப் பண்ணும். அப்படி தானே? ஸோ லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க 1, 3, 5. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வேல்யூவை வந்து ஸ்கிப் பண்ணிடும். அப்படி தானே? ஸோ வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்ல, 2 ரிமூவ் பண்ணிட்டோம், 4 ரிமூவ் பண்ணிட்டோம், அடுத்து வந்து 6 ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு 1, 3, 5. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து யூஸ்வலாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா சில சைடு எஃபெக்ட் வந்து நமக்கு நடக்கும். ஏன் அப்படின்னு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும் தானே? அதை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது வந்து ஸ்கிப் பண்ணி வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லிஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐட்டம்ஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம். லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐட்டம்ஸ், ஓகே, ஃபார் அதே தான் நம்ம எழுதுகிறோம். ஐட்டம் இன் ஐட்டம்ஸ். இங்கே வந்து இப்போ கண்டிஷன் எழுதுகிறோம். இஃப் ஐட்டம் %2 நாட் ஈக்குவல் 0. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஐட்டத்தை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லுவோம். ஸோ ஐட்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? இப்போ காம்ப்ரஹென்சிவ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன நடக்கும்? இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து இட்டரேட் ஆகுமா? ஐட்டம் சாரி நாட் இஸ் ஈக்குவல் 0. ஸோ இங்கே என்ன நடக்கும்? இப்போ ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஐட்டம்ஸ்லேருந்து இந்த ஐட்டம் வரும். இந்த ஐட்டம் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணோம். ஓகே, %2 நாட் இஸ் ஈக்குவல் 0 இருந்ததுன்னா இந்த ஐட்டத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இட்ஸ் கிரியேட்ஸ் த நியூ ஐட்டம். ஓகேங்களா? இந்த ஐட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா இட்ஸ் ரிமூவ் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங். அடுத்து வந்து ஸ்கிப் பண்ணி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். பட் இங்கே என்ன நடக்கும்? நியூ லிஸ்ட்டே வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். அதே அவுட்புட் தான் நமக்கு வந்து வரும். பிரிண்ட் ஐட்டம்ஸ். ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். இங்கே பாருங்கள், அதே வேல்யூ தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இட் கிரியேட்ஸ் த நியூ லிஸ்ட். இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி ஸ்கிப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் அப்ரோச். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் த தேர்ட் காமன் மிஸ்டேக். யூசிங் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டபுள் ஈக்குவல் ஃபார் கம்பேரிசன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A இஸ் ஈக்குவல் 10 அப்படின்னு வச்சுருக்கீங்க, B இஸ் ஈக்குவல் 10 அப்படின்னு வச்சுருக்கீங்க. இந்த வேல்யூ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா A இஸ் B அப்படின்னு கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து A டபுள் ஈக்குவல் B அப்படின்னு கம்பேர் பண்ணுங்கள். லெட்ஸ் see the எக்ஸாம்பிள் now. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேல்யூவை வந்து நம்ம எடுத்துக்கோம். X இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து ஹலோன்னு எடுத்துக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ Y இஸ் ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். X இஸ் Y. இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இட்ஸ் அ ட்ரூ. அதே மாதிரி இப்போ பிரிண்ட் எக்ஸ் டபுள் ஈக்குவல் பிரிண்ட் எக்ஸ் டபுள் ஈக்குவல் ஒய். ஓகே. ஸோ இதுக்கும் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இட்ஸ் அ ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ரெண்டுமே சேம் தானே. ஏன் நம்ம வந்து ஈஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா
இந்த ஈஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் செக்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த மெமரி. அதாவது எக்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்டையும் ஒய்ன்ற ஆப்ஜெக்ட்டையும் நம்ம வந்து ரெண்டும் சேம் ஆப்ஜெக்டா மெமரியில இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். பட் இந்த ஈக்குவல் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் செக்ஸ் த வேல்யூஸ் ஒன்லி. ஸோ நீங்க வந்து வேல்யூவை தான் கம்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஈவன் தோ போத் ஆர் ரிசல்ட்டிங் த சேம் வேல்யூ. லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்க, போத் ஆர் ரிட்டன் அஸ் அ ட்ரூ. ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னா, இட்ஸ் கம்பேர்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ், இங்கே வந்து இட்ஸ் கம்பேர்ஸ் த வேல்யூ. ஓகேங்களா? லெட்ஸ் கோ ஃபார் த ஃபோர்த் காமன் மிஸ்டேக், ஃபர்கெட்டிங் டு க்ளோஸ் அ ஃபைல். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ஃபைலில் உள்ள கண்டென்ட்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க. ஸோ ரீட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா, இட் மே கிரியேட் சைட் எஃபெக்ட். என்ன ஆகும் அப்படின்னா, அகெயின் நீங்கள் வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது கரப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இதை எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன், தென் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஒரு ஃபைல் நேம் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி. இப்போ நம்ம வந்து ஃபைலோட கண்டென்ட் வந்து நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ கண்டென்ட் ஃபைல் டாட் ரீட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். அடுத்து வந்து இந்த கண்டென்ட் தேவையாத பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபைலை வந்து நம்ம கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஃபைல் டாட் க்ளோஸை வந்து நம்ம கால் பண்ணி ஆகணும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஃபைல் டாட் க்ளோஸ் அப்படின்றத கால் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா, இட் மே கிரியேட் அ சைட் எஃபெக்ட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது? இன்கேஸ் நான் வந்து ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன், அப்போ நான் மறந்தாலும் அந்த ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ளோஸ் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வித் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். வித் ஓப்பன், தென் அந்த ஃபைல் test.txt, தென் as a file. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம வந்து கண்டென்ட் ஃபைல் டாட் ரீட் பண்ணுறோம், அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க, அடுத்து வந்து க்ளோஸ் பண்ணவே தேவையில்லை. என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வித் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசோர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஈவன் தோ நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் நடக்குது, எக்ஸப்ஷன் நடந்தாலுமே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபைலை வந்து ப்ராப்பராக வந்து அது க்ளோஸ் பண்ணிடும். இங்கே வந்து எக்ஸப்ஷன் நடந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ ட்ரை எக்ஸப்டை வந்து யூஸ் பண்ணி மேனுவலாக தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதனால் எப்போதுமே வந்து ஃபைலு அல்லது நீங்கள் வந்து ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன் அல்லது வந்து ஏதாவது ஒரு சாக்கெட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் டு யூஸ் வித் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசோர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடும். இஃப் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆர் இஃப் இட் இஸ் அ ஃபெயிலியர், எது நடந்தாலும் அந்த ரிசோர்ஸை வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் அப்ரோச் வென் யூ டீல் வித் அ ரிசோர்ஸ் லைக் அ file or database connection or any website. Next, go for the last fifth common mistake to avoid. Not handling exceptions properly. நீங்கள் எக்ஸப்ஷனை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா, அது வந்து unnecessary சைட் எஃபெக்ட் அல்லது unnecessary இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ பண்ணும். லெட்ஸ் see in a example. இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே எடுத்த மாதிரி 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸை வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதில் வந்து இப்போ பிரிண்ட், நான் என்ன பண்ணேன், ஐட்டம்ஸ் இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ 1ன்னு வச்சுக்கோம். ஸோ இண்டெக்ஸ் 1ல் நமக்கு என்ன இருக்குது, வந்து 2ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ வந்து 2ன்றது பிரிண்ட் ஆகணும். லெட்ஸ் ட்ரை. ஓகே, ஸோ இட்ஸ் அ கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐட்டம்ஸ் வந்து 6ன்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே 6ன்னு கொடுக்குறேன். ஸோ என்னாச்சு, நமக்கு வந்து பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா வந்து இந்த லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஏன்னா 6ன்ற இண்டெக்ஸ் வந்து இங்கே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் வந்து எது வரைக்கும் இருக்குது, 3 இண்டெக்ஸ் வரைக்கும் தான் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி அன்னெசரி மெசேஜ் வந்து நம்ம ஷோ பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், வந்து ட்ரை எக்ஸப்ட் பிளாக்கை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். ட்ரை. ஓகே, அடுத்து வந்து இன்டென்டேஷன் முக்கியம். ஓகே, பிரிண்ட் பண்ணிடுறோம். இங்கே வந்து எக்ஸப்ட். எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் என்ன எக்ஸப்ஷன் எதிர்பார்க்குறீங்களோ அந்த எக்ஸப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். காமனாக வந்து இப்போ எக்ஸப்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, ஓகே, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன எக்ஸப்ஷன் நீங்கள் வந்து இங்கே எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து இஸ் நாட் வேலிட் இண்டெக்ஸ். ஓகே, அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்கள், இட் இஸ் நாட் அ வேலிட் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எக்ஸப்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நமக்கு வந்து என்ன, இண்டெக்ஸ் தான். ஓகே, அப்போ இண்டெக்ஸ் எரர் பாருங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான எக்ஸப்ஷன். இப்போ பாருங்கள், இட் இஸ் நாட் அ வேலிட் இண்டெக்ஸ். ஸோ இதுக்கு பதிலாக இப்போ வந்து வேல்யூ எரர்னு கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு வேல்யூ எரர்னு கொடுப்போம். இப்போ என்ன நடக்கும், ஈஸி வேல்யூ எரர் கிடையாது. ஏன்னா இது வந்து இண்டெக்ஸ் எரர். அப்போ என்ன ஆகும், இந்த எக்ஸப்ஷன் நமக்கு வந்து நடக்காது. இப்போ பாருங்கள்,
இந்த எக்ஸெப்ஷன் வந்து நமக்கு நடக்காது. ஓகேங்களா? ஸோ காமன் எக்ஸெப்ஷன் நீங்க குடுக்கலாம். அதுக்கு பதிலா கரெக்ட்டான எக்ஸெப்ஷன் நீங்க வந்து எந்த எக்ஸெப்ஷன் வந்து எதிர்பார்க்கிறீங்களோ, அத வந்து இங்க குடுங்க. ஸோ இண்டெக்ஸ் எரர். ஸோ இப்ப பாருங்க இது வந்து கரெக்ட்டா வொர்க் ஆகும். ஸோ இந்த மாரி ப்ராப்பரா வந்து எக்ஸெப்ஷன வந்து ஹேண்டில் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இந்த மாரியான காமன் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணீங்கன்னா, இட்ஸ் பெஸ்ட் ஃபார் யுவர் கோடிங் அப்ரோச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ சூன்.